ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டு இருந்த கோவிலுக்கு இப்போ தான் போகிறதுக்கான டைம் கிடச்சிது. ஸோ இந்த சம்மருக்கு இது கரெக்டாக இருக்கும். பிகாஸ் 1 இயராக பேபிக்கு வந்துட்டு பழனியில் முடி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். பட் போகவே முடியல. இது 3rd டைம் பேபிக்கு முடி எடுக்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு பிறந்த முடி குலதெய்வ கோவில் எடுத்துட்டோம். செகண்ட் டைம் சமயபுரத்தில் எடுத்தாச்சு. ஸோ 3rd டைம் கண்டிப்பாக பழனியில் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தோம். நாங்களும் 1 இயராக பிளான் பண்ணிட்டோம். இந்த மந்த் போகலாம், நெக்ஸ்ட் மந்த் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணதில் பேபிக்கு வந்துட்டு ஹேர் கட் கூட பண்ணவே இல்லை. ஸோ நிறைய ஹேர் க்ரோத் இருந்துச்சு. ஸோ ஓகே இப்போயாவது எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அம்மா வீடுனா சொல்லவே தேவையில்ல, கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்தேன். பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் எடுத்துக்கல. ப்ரீவியஸ் டே நைட்டே ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் சோக் பண்ண வச்சுருந்தேன். இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டேட்ஸும் ட்ரை கிரேப்பும் ஆட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அன்றைக்கி மாமா தோட்டத்தில் கடலை பறிச்சிட்டு இருந்தாங்க. அந்த பச்சையாக மண் வாசனையோடு சாப்பிட்றதுக்கு எனக்கு பிடிக்கும். அது கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே ஈவினிங் போல் இன்லாஸ் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். இங்கே இருந்தால் கோவிலுக்கு போகிறதா பிளான். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இந்த கிச்சனில் குக் பண்ணுறேன். எனக்கு தோசை தேங்காய் சட்னி தான் பிளான் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் ஏர்லியாக டின்னர் முடிச்சுட்டு பேக் பண்ண வேண்டிய திங்ஸ்லாம் கொஞ்சம் பேக் பண்ணி வச்சுட்டோம். பிகாஸ் நெக்ஸ்ட் டே மார்னிங் கொஞ்சம் ஏர்லியாக கிளம்பணும் அப்படின்னா தான் சாமியெல்லாம் பார்த்துட்டு ரிட்டன் வர்றதுக்கு வெயிலுக்கு முன்னாடி வர ஈஸியாக இருக்கும்.